இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பெற்றோர்களை காயப்படுத்துறவர்களுக்கு இது ஒரு பதில். ஒரு அம்மா அப்பா தங்களோட பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் விற்று கடன் வாங்கி சிறப்பா கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். வயசான காலத்துல நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்துப்பாங்கன்னு நம்பினாங்க. ஆனா கடன் இருந்ததால அதே பிள்ளைகள் அவர்களை மதிக்கல. ஒரு நாள் பேத்தி பிறந்த நாள் ஃபங்க்ஷன். அவர்களை அழைக்கவே இல்ல. ஆனா பாசம் தாங்கல. கையில இருந்த 200 ரூபாயோட அம்மா போனாங்க. அங்க கிராண்ட் செலிப்ரேஷன், பிரியாணி, சிக்கன் எல்லாம் இருந்தது. அம்மா பசியோட பார்த்தாள். ஆனா சாப்பிடுங்கன்னு சொல்ல யாரும் இல்ல. மகள் அம்மாவை கவனிக்கல. இதயம் உடைஞ்சது. பேத்திக்கு 100 ரூபாய் கொடுத்தா அவங்க கிளம்பிட்டாங்க. வீட்டுல கணவர் பசியோட இருப்பார்னு நினைச்சு பக்கத்து கடையில ஒரு பிரியாணி பார்சல் வாங்கினாள். பஸ் காசு கூட இல்ல. 8 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு வந்தாள். சிரிச்ச முகத்துல சொன்னாள், ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு. நானும் சாப்பிட்டேன். உங்களுக்காகவும் பிரியாணி கொண்டு வந்தேன். நீங்களும் சாப்பிடுங்க. கணவர் அவளை பார்த்தார். உன் பொண்ணு வாங்கி கொடுத்தாளா அல்ல நீயே வாங்கினியா? அந்த ஒரு கேள்வி அம்மா உடைந்து அழுதாள். நம் பிள்ளைகளுக்காக தான் எல்லாத்தையும் கொடுத்தோம். இப்போ நம்ம யாருக்கும் தேவையில்லாம போயிட்டோன்னு தோணுது. கணவர் கண்ணீரோட ஒரு கை பிரியாணி எடுத்து, எனக்கு பசி இல்ல, நீ சாப்பிடு, நான் இருக்கேன், நமக்கு ஒருத்தர் இருந்தா போதும். அந்த வார்த்தை கேட்டு தம் அம்மா குழந்தை மாதிரி அழுதாள். சாப்பிட்டு முடிச்சதும் அவள் சோர்ந்து அவரோட தோல்ல சாய்ந்தாள். அவர் நினைச்சார் தூங்கிட்டாங்கன்னு. ஆனா அவள் மூச்சு மெதுவா நின்று போயிருந்தது. அவர் கத்தினார், ஏய் எழுந்துரு, நான் இருக்கேன், என்ன தனியா விட்டு போகாதே. ஆனா அவள் அமைதியா போயிட்டாள். பெற்றோர்களுக்கு தேவை பணம் இல்ல, வயதான காலத்தில் ஒரு அன்பான வார்த்தை தான். Download ShareChat.